ராமேஸ்வரம் திருத்தல வரலாறு இதிகாசம் ராமாயண காலத்தில் இராமர் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்வதற்காக வானர சேனையுடன் ராமேஸ்வரத்திற்கு வந்தார். அப்போது கடலை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கிருக்கும் கடலுக்கே முன்பாகவே அவர் விநாயகர் பூஜை செய்தார். சேது பந்தனம், ஆதாம் பாலம் சோகஸ்மெலி. இராமர் கட்டளைப்படி நளன் மற்றும் நீலன் என்பவர்களின் தலைமையில் வானர சேனை கடலில் கற்களை அமைத்து ஒரு பாலம் கட்டினார்கள். இதுதான் ஆதாம் பாலம் அல்லது ராமசேது என அறியப்படும். லிங்க ஸ்தாபனமும் வழிபாடும். இலங்கையில் இராவணனை வென்று சீதையுடன் திரும்பிய பின் இராமர் தன்னை பாவ விமோசனத்திற்கு சிவனை வழிபட வேண்டும் என தீர்மானித்தார். அதற்காக செய்து லிங்கம், ஸ்வேதலிங்கம் ஒன்றை ராமேஸ்வரத்தில் நிறுவினார். அந்த லிங்கத்தை ஹனுமான் ஹிமாலயத்திலிருந்து கொண்டு வர சென்றபோது நேரம் ஆகிவிட்டதால் சீதையால் கடலில் மணலை கொண்டு ஒரு மண் லிங்கம் செய்து இராமர் வழிபட்டார். இதுவே ராமநாத சுவாமி எனப் போற்றப்படும் சிவலிங்கம். இவ்விடத்தில் இராமர் சிவனை வழிபட்டதால் இது இஜ்வரனை வழிபட்ட இராமன் ராமேஸ்வரம் என அழைக்கப்பட்டது.